அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நிகழ்ச்சி கலந்த வணக்கங்கள் என்றே இதை சொல்லலாம். பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற பயணம் பல படித்துறைகளை நமக்கு காட்டி ஓர் இனிய தெய்வீக இசை கவிதை பயணமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைவு நிகழ்ச்சி என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பயணத்தில் நம்மோடு பங்கு கொண்டு தோளோடு தோள் நின்று உழைத்தவர்கள், இந்த வெற்றிக்காக உழைத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இருகரம் குவித்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் மிக முக்கியமாக நேயர்களே, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிறைவு நிகழ்ச்சியில் உங்களுடைய நெஞ்சில் நாங்கள் நிரந்தரமாக குடிபுகுந்திருப்போம். நாங்கள் என்றால் இங்கே என்ன குறிப்பிடுகிறோம் என்றால், எத்தனையோ அடியார்கள், அவர்கள் பாடிய பாடல்கள், கவிதைகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வரலாற்று சுவடுகள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் நெஞ்சினிலே நிறைந்து பதிந்திருக்கும் என்றே நம்புகிறோம். எப்படி துவங்கிற்று இந்த நிகழ்ச்சி என்பதை இதை நடத்தி செல்கின்ற பெருந்தகையாளர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு சில வியப்பான தகவல்களை கொண்டு சேர்க்கும் என்று நம்புகிறேன். முக்கியமாக என் பக்கத்தில் இதோ அமர்ந்திருக்கக்கூடிய கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள், இவர் மருத்துவரா இசை மகத்துவரா என்று எல்லோருக்கும், அவருக்கும் அவர் குடும்பத்தினர் உட்பட எல்லோருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. இவருடைய தொழில் மருத்துவம் என்றாலும் இவருடைய தொண்டு மனப்பான்மையை அந்த மருத்துவர் தொழிலுக்கு இவரை படிக்க வைத்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பிசியாட்ரிஸ்ட் என்று சொல்வார்கள். உங்களுக்கு தெரியாத தகவல்கள், பல அங்கங்கள் ஊனமுற்றவர்கள் இவரிடம் வந்து மறுவாழ்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை எளியவர்களுக்கு இவருடைய மகத்தான சேவை வழங்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அமைதியாக, யாருக்கும் எந்தவிதமான விளம்பரமும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு மருத்துவர் என்ற முறையில் அருந்தொண்டு ஆற்றிக் கொண்டு வருகின்ற மகத்தான மனிதர் டாக்டர் சுந்தர் அவர்கள். இது அவருடைய ஒரு புறம். அவருடைய இனிமையாக இருக்கிறது. அவர் இதயத்தை இசைக்கு ஏற்கனவே பறிகொடுத்து விட்டு வந்தவர். மிக தேர்ந்த குருமார்களிடம் இசையை பயின்ற இவர் தன்னை ஒரு பாடகர் என்று மட்டும் நிறுத்திக் கொள்வதில் அவருக்கு சம்மதம் இல்லை. அவர் மியூசிக் போரம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்து எத்தனையோ சங்கீத வித்வான்களுக்கு சன்மானம் வழங்கி அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து கௌரவிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்க, பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அது வெறும் கச்சேரி நிகழ்ச்சிகளாக மட்டும் இல்லாமல் ஊராக சென்று பல பள்ளிகளுக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு இந்த இசையினுடைய மேன்மை எப்படிப்பட்டது என்பதை இசை சொற்பொழிவுகளாக வடித்து இசையாலும் இயலாலும் பேச்சினாலும் அதை அவர்கள் அறியும் வண்ணம் விளக்கி சொல்லி வியக்கத்தக்க மாற்றங்கள் அந்த சின்ன பிஞ்சு நெஞ்சங்களில் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நானே கூட கண்கூடாக கண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட அருந்தொண்டு ஆற்றி வருபவர். அவருக்கு இருக்கின்ற ஒரே ஆசை, இந்த இசை என்பதும் இதனுடைய தொன்மையும் தமிழ் கவிதையும் மீண்டும் மீண்டும் பிரபலமாக வேண்டும், இன்னும் அது சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. இந்த ஆசையை மனதில் கொண்டு இந்த நிகழ்ச்சி, இந்த பயணத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்திருக்கின்ற டாக்டர் சுந்தர் அவர்கள் இதற்காக பட்டபாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவருடைய கைச்செலவை சொல்லுவதா, அவருடைய மருத்துவ தொழில் பாதிக்கப்படும் அளவுக்கு அவர் இதிலே உழைப்பை காட்டியதை சொல்லவா என்று நாம் பட்டியல் போட சொல்வதற்கு இல்லை. அது வேறு ஒரு மன்றத்தில் நாம் விரிவாக பேசிக் கொள்ளலாம். இருப்பினும் இரண்டு துறைகளிலும் சமமாக இதயத்தை பறிகொடுத்து இரண்டு துறைக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு சவால் மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்ற டாக்டர் சுந்தர் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி இன்றைக்கு உங்கள் சார்பில் கேட்க இருக்கிறோம். எது உங்களை இந்த நிகழ்ச்சியை நடத்த தூண்டியது? நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு முழு பொறுப்பாளி, ஏற்பாடு செய்தவர். ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாக்கியம் பெற்றவன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இது இசை பயணம் எனது தொடர்ந்து இருந்தது. கச்சேரி பண்ணி கொண்டு இருந்தேன். ஏதோ ஒரு காரணத்தினால் ஐயா கோடிலிங்கம் ஐயா என்னோட கிளினிக், என்னோட ஆஸ்பத்திரியில வந்தார். இவர் வந்து தமிழ் இசை பற்றிய கொஞ்சம் விரிவாக பேச தொடங்கினார். அப்பதான் எனக்கு தேவாரம், திவ்ய பிரபந்தங்களை பத்தின அதனுடைய அழகை பத்தி விவரமாக சொல்ல ஆரம்பித்த பிறகு எனக்கு இந்த தமிழ் இசையில் ஆர்வத்தை தூண்டி சில கச்சேரிகளையும் பாட வைத்து, அதுல முழுக்க தேவாரம் மட்டுமல்ல, சுந்தரர் தேவாரம் மட்டும் அல்லது அப்பர் தேவாரம் மட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தமையனார் திரு வைத்தியலிங்கன் ஐயாவையும் சந்திச்சு அவர்கிட்டயும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு, இதெல்லாம்
எதுவும் ஒரு நிகழ்ச்சினால இது வருதுன்னு சொல்ல முடியாது. சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. தமிழ் இசையில இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் சரி இவர் இருந்திருக்கிறாருன்னு ஒரு பட்டியல், இப்ப கூட ஒரு பட்டியல் இருக்கும். நாங்க பாடாத நிறைய பாவலர்களுடைய பட்டியலும் நம்ம பேசலாம், அதை பத்தி படிக்கலாம். ஆனா ஓரளவுக்கு இந்த பெரியவர்கள், அதுவும் நம்ம இசைக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, முதல் நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயாட்ட, நம்ம இசை எவ்வளவு பழமையானது அப்படின்னா அது பதிலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு நூற்றாண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி அங்க ஐங்குறுநூறு குறுந்தொகை இப்படி எல்லாம் பரிபாடல்கள் இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஒரு பயணத்துல வந்திருக்கோம். சோ இது ஒரு நிகழ்ச்சி இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு பயணம் தான் சொல்ல முடியும். அந்த பயணம் ஆரம்பிச்சது என்னவோ ஐயா கோடிலிங்க ஐயா என் கிளினிக்ல வந்தது. நான் அதுக்கு முன்னாடி பாட்டுல இசை கச்சேரி பண்ணினது, அப்புறம் ஐயாவை சந்திச்சு இப்படி எல்லாமே ஒரு நாள். அப்புறம் மக்கள் டிவி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்கள் எவ்வளவு இந்த பழமையான பாடல்கள் எவ்வளவு அந்த தமிழ் இசை பத்தி பேச முடியுமோ பாட முடியுமோ. நிறைய பேர் நம்ம மட்டும் இது இங்க இருக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி இங்க நிகழ்ச்சியிலேயே எத்தனையோ பெரிய பாடல்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம சுத்தானந்த பாரதி எடுக்கிறோம், அல்லது இந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு சொல்றோம். அதை கற்றுக்கொண்டு இளைஞர்கள் வந்து பாடி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தமிழ் இசை பரவி இருக்கு. எனக்கு ரசிக்கத்தன்மை நிறைய மக்களுக்கு இந்த பாடல்கள் போய் சேரணும், இது பாடல் இசை வடிவமாக போய் சேரணுங்கிற ஆசையினாலதான் இந்த நிகழ்ச்சி வந்தது. ரொம்ப அருமையான மனசுல இருந்து திறந்து நீங்க என்ன உண்மையாக உணர்ந்தீங்களோ அதை அப்படியே நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். தெய்வம் தான் கலைப்புற்றால் என்ன செய்யும், தேடி வந்து தமிழ் மொழியை கேட்டு கேட்டு மெய் சிலிர்க்கும் உளமகிழும், மீட்பு இல்லாமல் மெய் உணர்வும் செவ்விசையும் கவிதை தீயும் கைகூப்பி நிற்கின்ற கோலம் கண்டு கள்ள நகை செய்து சற்றே கண்பனிக்கும். ஐயமில்லை தெய்வ மொழி தமிழே என்போம், ஆண்டவனே விரித்து வைத்த தடமே என்போம் என்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பின் என்னால் சொல்ல முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எனக்கு வாய்ப்பளித்ததால் பங்கு கொண்டு நீங்கள் இவர் பேசுவதையும் நீங்கள் பாடுவதையும் கேட்டு கேட்டு நான் இந்த ஒரு முடிவுக்கு வருகிறேன். இப்ப ஐயா அவர்களை கேட்போம். இவர் பக்கபலம் என்று சொல்வது கூட ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு அடைமொழியாக தெரிகிறது. நேயர்களே, மனம் திறந்து சொல்ல போனால் இத்தகைய பெருந்தகையாளர் வாழுகின்ற காலத்தில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்பதே பெருமைக்குரியது. அதுவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணம். அப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் அவர், சைவ செம்மல் அவர், சைவ கொழுந்தவர். ஐயா, நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை பெருமளவு நடத்தி சென்றிருக்கிறீர்கள். நீங்க ஒரு சின்ன ஒரு பதிவு நீங்க செய்யணும் என்று நான் ஆசைப்படுறேன். நாம் எதையெல்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில், அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. இந்த நெடிய பயணத்தில், இனிய பயணத்தில் திரு குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார்கள், முருகப்பெருமான் 6 முகம் ஏன் கொண்டிருக்கான் சொல்லு அப்படின்னார் ஒரு நாள். எல்லாத்தையும் பல கோணங்கள்ல பார்க்கணும். ஒரு செய்திய நீ நினைச்ச மாதிரி எடுத்துக்கூடாது, அதுக்கு பல வடிவங்கள் இருக்கலாம், பல கோணங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னாரு. சரிதான், அதனால அது தவறு. எதுவும் ஒருத்தனுடைய தனி உடைமை அல்ல, அறிமுகமாக கொண்டு அப்படி பார்க்கிற பொழுது என்னுடையதுன்னு எதுவும் இல்லை. நான் அதுல ஒரு பங்கேற்று இருக்கிறேன். இத நம்ம சுந்தரையா இப்படி செய்தால் நன்றாக இருக்குமா, உங்க உதவி தேவை என்ன, நல்லது செய்கிற பொழுது என்னால் முடிந்த உதவி முழுக்க நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அதுதான் நான் திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். அவர்களும் எங்க உஷாமா அவர்களும் நம்ம இளம் கலைஞர்களும், குறிப்பா நான் சொல்லணும்னா செல்வி கீர்த்தனா, நம்ம ஸ்ருதி புல்லாங்குழல் அவரும் இதுல காட்டிய ஆர்வம், அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச இளம் கலைஞர்களை எல்லாம் கொண்டாந்து இதை கற்றுக்கொள்ள வைத்த ஒரு முயற்சி, ஈடுபாடு, அவர்களுக்கும் முழு நேரம் காட்டுவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது ஒரு சிக்கல் தான். உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் அப்படித்தான் தோணும். அது உங்களுடைய தந்தை உள்ளம். அது
அவர்கள் முழு ஆர்வமும் காட்டி அது நல்ல உழைப்பு தான், அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. இது நெடிய பயணம். நம்ம என்ன செய்தோம் தன்னாள்னு சொன்னா, ஒரு தமிழனுக்குன்னு ஒரு தனி வரலாறு உண்டு, இசை வரலாறு உண்டு. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே தமிழ் முதல்ல தோன்றிட்டுன்னு சொல்வது உபச்சாரம் சொல்லுவாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்தகுடி. அப்ப கூட அடுத்தவனை உதைக்கணுங்கிற புத்தி அதுல இருக்கு. அப்படி இல்ல, இசையோடு தோன்றியவன் மனிதன். அவன் எங்க தோன்றினாலும் சரி, வட துருவத்திலேயோ தென் துருவத்திலோ தோன்றினாலும் அவனோட கூட இசை தோன்றி இருக்கிறது. இசை என்று தனியாக பார்க்கிற பொழுது அதுக்குன்னு தனி மொழி கிடையாது. எல்லா நாட்டுக்கும் அங்க வாழ்கின்ற மக்களுக்கும் இசை உரிமை. ஆனால் அவன் மொழியில அது வளர்ந்திருக்கிறது ஒரு உருவத்தோட. அதுக்கு இலக்கண வகுத்த பெருமை தமிழனுக்குத்தான். அந்த தமிழ் மொழியில தான் முதல்ல இசை இலக்கணம் உருவாயிற்று. அதை வைத்துத்தான் மற்றவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு சான்றுகள் எல்லாம் நம்ம காட்டியிருக்கிறோம். இது நாம செய்த ஒரு சின்ன பணி. சின்ன பணின்னா பெரிய பணிதான், சின்னதாக செய்திருக்கிறோம். பயணத்தினுடைய சுருக்க வடிவம் சுருக்கமாக செஞ்சிருக்கிறோம். இப்ப நேயர்களே, இந்த புறத்தில் அமர்ந்திருப்பவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு கோடிலிங்கம் ஐயா அவர்கள், வைத்திலிங்கன் ஐயாவுடைய இளவல். இருவரும் சேர்ந்து எத்தனையோ இசை சொற்பொழிவுகள் நடத்தி இந்த தமிழ்நாட்டிலே சைவ நெறியையும் தமிழ் கவிதையையும் தெய்வீகத்தையும் பரப்பி வந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய வட்டாரங்களில், எங்களுடைய வட்டங்களில் இவரை நவீன ஓதுவார் என்று உரிமையோடும் அன்போடும் அழைப்போம். ஏனென்றால் எவ்வளவு முதியவராய் இருந்தாலும், எத்தனை இளையவர்களாக நீங்கள் இருந்தாலும், இவரிடம் நீங்கள் பழகும் போது இடைவெளியே உணர மாட்டீர்கள். அந்த இதயம் இவருக்கு தமிழ் கொடுத்தது, சிவன் கொடுத்தது, இசை கொடுத்தது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமாகவும் அமைகிறது. அப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய சுந்தரையா சொன்னபடி அதற்கு ஆதரவாகவும் முதலேயே இருந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே இவர் பாடல்கள் பாடி பங்கு கொண்டிருக்கிறார். தேவாரம்லாம் நிறைய பாடி இருக்கிறார். விடாமல் ஒரு நிகழ்ச்சி கூட விடாமல் இதை பார்த்தும் வந்திருக்கிறார். எனவே இவருடைய கருத்து என்ன என்று நம்ம கேட்டோமானால் நாம் அது உண்மையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப மகிழ்வோடு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொலைக்காட்சி என்பது ஒரு அருமையான மீடியா. அதன் மூலமாக நம்முடைய பழந்தமிழ் இசையினுடைய வரலாற்றை கடந்த ஓராண்டாக இதை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இயக்கியவர்கள் நீங்க 3 பேர் தான். ஒரு இசை வல்லவர், ஒரு அறிஞர். இந்த 2 பேரையும் இயக்கிற பெரிய இயக்குனராக தெரியாத ஒருவர் இடையில அருமையாக செய்திருக்கிறீர்கள். இசை பிரியர்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, அறிஞர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வார்த்தைகள் தெரியவில்லை. நான் விழிக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வயிற்று வலிக்காரனுக்கு கொஞ்சம் வழக்கண்ண கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு அமிர்தம் கிடைச்சதுன்னா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அந்த மகிழ்ச்சி எனக்கு. எத்தனை செய்திகள் சொல்லியிருப்பீர்கள். இதையெல்லாம் நான் யார்கிட்ட போய் பாடம் கட்டு கத்துக்க போறேன்? யாரிடத்தில் இசையை பயிரப் போகிறேன்? என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நூலிலே இருக்கிறது? யார் எந்த கருத்து இப்படி சொன்னார்கள் இசை மூலம் என்று எனக்கு என்ன தெரியும்? எம்போன்றா இருக்கு. அப்போ இதையெல்லாம் இவ்வளவு எளிதாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது உங்கள் மூவரையும், இதற்கு ஏதுவாக இருந்த இந்த மக்கள் தொலைக்காட்சியையும் நான் மனமாற பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. மருத்துவர் சொன்னார், ஒரு நாள் சந்திப்பில் அவர் என்னுடைய கருத்தை ஏதோ அவர் உள்வாங்கி கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி தருவதற்கு முயன்றேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கும், நல்ல கோடிட்டு கவனியுங்கள், என்னுடைய வார்த்தைக்கும் ஒன்றுக்கும் பற்றாதவன், எந்த அறிவும் இல்லாதவன், ஏதோ நான் ஒரு கருத்தை சொல்ல போக அது இவ்வளவு விசுரூபமாக எடுத்து உங்களை போன்றவர்களை எல்லாம் அங்கு சேர்த்து வைத்து ஒரு அருமையான நிகழ்ச்சி, பன்னிசை வித்தகர்கள் என்ற நிகழ்ச்சி காலத்தால் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய கருத்து கேட்கும் பொழுது இதையே 86 வயதாகும் என்னுடைய தாயாரும் சொல்லுகிறார்.
ஒரு நிகழ்ச்சி கூட விடாம பார்த்திருக்கிறார். அத்தனை நிகழ்ச்சிகள் பன்னிசை வித்தைகள் நிகழ்ச்சி என்னுடைய தாயார் பார்த்திருக்கிறார். இவர் சொன்ன இதே கருத்தை இதே வார்த்தைகளில் அவர் சொல்லியிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த பெருமை முழுக்க மக்கள் தொலைக்காட்சிக்குத்தான் சேரும். நம்ம இந்த நிகழ்ச்சி நெடிய பயணத்துல என்ன முயன்றாலும் நாம் தொட்டது கொஞ்சம், விட்டதுதான் அதிகம். நீங்கள் என்னெல்லாம் விட்டு இருப்போம் கொஞ்சம் ஒரு பட்டியலை தொட்டு காட்டினீங்களா? பன்னிசை வித்தகர்கள்னு போட்டோம், எல்லாரையுமா நம்ம பார்த்தோம் முடியாது. புத்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்னது அந்த மரத்தை பார், கீழே இருக்கிற உதிர்ந்து இருக்கிற இலை அதிகமா மேல இருக்கிற இலை அதிகமா? மேல இருக்கிறது தான் அதிகம், கீழே உதிர்ந்தது கொஞ்சம். அது மாதிரிதான் நம்ம சொன்னது ரொம்ப குறைவு, இருக்கிறது அதிகம். ஒரு மகா சமுத்திரத்துல முங்கிறான், சமுத்திரத்தை அளந்ததாக அர்த்தம் இல்ல. அது போலத்தான் அப்படி பார்க்கிற போது இந்த வித்தகர்கள் யாராரு விடுபட்டு போயிருக்கிறாரு. அச்சுததாசரை பார்த்தோமா, சதானந்த தாண்டவம் பகுதாரியில அருமையா பாடியிருக்காரு. லலிதாதாசர் அது பார்த்துட்டோம். பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்கள் பாடினார், தேவார முறையில பாடினார். ஒரே ஒரு கீர்த்தனம் பார்த்திருக்கிறார். ஆறுமலாவரம் 6 கீர்த்தனம் பண்ணியிருக்கிறார். நல்லூர் கந்தசாமி பேரில், முருகன் பேர்ல. அவர் ஒரு பரம்பரையில வந்தவர், சங்கீத பரம்பரையில. அதுக்கப்புறம் கவிகுஞ்சர பாரதிய முழுக்க நம்ம பார்க்கல. திருவாரூர் ராமசாமி சிவன், எக்காலத்திலும் உன்னை மறவாமல் பூர்வீ கல்யாணி, இன்னொரு சிவன் ஜெகதீஸ்வரி அப்படின்னு மோகனா, அதுதான் எல்லாரும் பாடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டு இருக்கிறது இப்ப மிஞ்சி போய். அத நண்பர் BM சுந்தரம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை வாங்கி பதிவு பண்ண வேண்டியது நம்ம சுந்தர் சார் மாதிரி உள்ளவர்களுடைய கடமை. கீவளூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு அண்மை காலத்தில் இருந்தார். அவருடைய பாட்டுகள் எல்லாம் சொரப்படுத்தி அருமையா வந்திருக்கு, நல்ல சாகித்யங்கள். மாம்பழ கவிச்சிங்க நாவலர் முழுமையும் பார்க்கல, ஏராளமா பாடியிருக்கார். ஸ்வராட்சரமா ஒன்று பாடியிருக்காரா, அதிக அற்புதமான பாட்டு. டாக்டர் ஊவேசா பாடியிருக்கார் கீர்த்தனை. மகாவைத்தியநாதியர் அதெல்லாம் பார்த்தோம். மழவை சிதம்பர பாரதி பார்த்தோம். கனகிருஷ்ணயர் பாட்டு பதங்கள் ரொம்ப அற்புதமானவை, கொஞ்சம் சிறுகாரமா இருக்கும். அதுக்கு அந்த காலத்து போக்கு. ஆனால் சங்கீதத்துல மிகச்சிறப்பு, சாகித்யத்துல கொஞ்சம் பின்ன பின்ன இருக்கும். அது இப்பொழுதும் பண்ணுகிறார்கள் எல்லாரும். ஆனா சங்கீதம் உயர்வு. வைத்தீஸ்வரன் கோயில் சுப்பிராமையர் பதம், அவர் பிக்ஷாண்டார் கோயில் சுப்பிராமையர் என்று சொல்வார்கள். வாயுரத்தம்மாள், ஆவுடையக்காள், வேதாந்த பாடல்கள் வேதாந்தமா பாண்டாங்க இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பல பாட்டுகள் பாடியிருக்கிறார்கள். நடராஜ சுந்தரம் பிள்ளைன்னு சங்கீதத்தினால ரொம்ப உயர்வான பாடல்கள். திருப்பாம்பரம் பரம்பரவர் அற்புதமா பாடியிருக்காரு. பாஸ்கர் சேதுபதி, காமெடி சந்து நிறைய பாடியிருக்காரு. அண்ணாமலை ரெட்டியாரை பின்பற்றி பாட முடியாதா, பாடலாமே, அவரு பாடியிருக்காரு அருமையா. மதுர கவின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வைஷ்ணவர், நல்ல திருமால் பரமா திருப்புகழ் பாடியிருக்கார் சார், ரொம்ப அருமை. அதெல்லாம் பதிவு, அதுல வைஷ்ணவர்களே பாட மாட்டேங்கிறார். மதுர கவி பாஸ்கர் தாஸ், அவரையும் அந்த பாட்டுக்களை பாடின விஸ்வநாத் தாஸையும் நாம மறந்தோமானால் இந்த நாட்டுக்கே நாம பெரிய பாதகம் செய்தது மாதிரி. பாரதியார் மறந்தோம்னா அது எவ்வளவு பெரிய பாதகம். அந்த மாதிரி பாஸ்கர் தாஸ். அதே மாதிரி அதே காலகட்டத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் ஒருத்தர், மகா பெரிய மேதை. அவர் பாடல்கள் ஒண்ணு கூட நம்ம பார்க்கல. ஞானப்பழத்தை பிழிந்து நம்ம கேட்கிறோம் அடிக்கடி, அது அவருடைய ஆக்கம். அந்த நாடகங்கள்ல அவர் பண்ணி இருக்கிற கீர்த்தனைகள் ஏராளம், ரொம்ப அற்புதமான கீர்த்தனைகள் எல்லாம். சந்தங்கள் அதோட இல்லாம அந்த ராக அமைப்புகள் அற்புதமானது. தண்டவாணி தேசிகரே அவரை விட முடியாது. நந்தனார் சரித்திரத்தில் அவர் நடிச்சிருக்கார். ஆமாம், அப்ப அந்த எபிசோட்ல அந்த நிகழ்ச்சியில அவரை பத்தி பேசணும் இல்லையா? அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு. அவர் பிரபலப்படுத்துற பாட்டுல ஒண்ணுதான் ஜெகத் ஜனனி, அந்த ரதிபதி பிரியா. புது ராகங்களை கொண்டு வந்தார். வெண்ணிலாமும் பானம் போல அவர் மெட்டு போடுறதுக்கு ரொம்ப நாளாச்சு. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து மிட்டி பாரதிதாசன் பாட்டு விட்டு போன மதுரை மீனாட்சி அம்மன் பேர்ல நவாவரணம் பண்ணிருக்காரு, ரொம்ப அருமையா இருக்கும். முத்துசாமி பிள்ளை, நடேச கவுண்டர்னு ஒருத்தர், அவரே நல்ல சங்கீதம் தெரிஞ்சவர், நிறைய கீர்த்தனம் பார்த்திருக்கிறார்.
அப்புறம் அரங்க சீனிவாசன், அவருக்கு சங்கீதம் தெரியாது. கோமதி பேரியில கிட்டத்தட்ட 60 பாட்டு என்னிடத்துல கையில கொடுத்து இது இனிமே உங்க சொத்து வெளிப்படுத்த வேண்டும். அந்த முயற்சியில நான் ராகங்கள் எல்லாம் போட்டு பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பள்ளு குறவஞ்சி நாடகங்கள்ல ஏராளமான கீர்த்தனை. நெல்லு வகை எண்ணினாலும் பள்ளு வகை எண்ண முடியாதுன்னு ஒரு பழமொழி. அதுல அவ்வளவு கீர்த்தனங்கள் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லல. சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சாதனைகள் செய்த இசைப்பாடல்கள் ஏராளம். நம்ம கீர்த்தனைகள் தான் சங்கீதம் நினைச்சிட்டு இருக்கலாம். அது ரொம்ப தப்பு. லிரிக்ஸ் இருக்கு, அத மறந்து விட்டார்கள் எல்லாரும். அது நல்ல உருவம் கொடுத்தவர்கள் முக்கியமானவர். கீர்த்தனைகளோட உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாபநாசம் சிவன், கண்ணதாசன், மறக்க முடியும் மருதகாசி. ஐயா சொன்னது தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தொட்டது கொஞ்சம் விட்டது அதிகம். எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இந்த தீர்ப்பு தான் மிஞ்சும். அப்படி இருக்கிறது. இது விடை பெறுகின்ற நேரம். வெளியில் கொஞ்சம் பனித்தபடி, கைகள் குவிந்தபடி எல்லோருக்கும் நன்றி கூறுகின்ற நேரம். பன்னிசை வித்தகர்கள் படித்துறைகள் பல காட்டி கண் பனிக்க வைத்து மெல்ல கையசைத்து நகர்கிறது. எண்ணில்லா எத்தனையோ சிறப்புள்ள பெரியோர்கள், எதிரெதிரே தெய்வத்தை கண்டு இசைத்த அடியார்கள், பண்ணே தம் உயிராக பாட்டே தம் வாழ்வாக பரவசத்தை ஸ்ருதி லயத்தில் பகிர்ந்தளித்த வள்ளல்கள், கண்ணில்லா ஏழைக்கும் கை கொடுத்து வழி தொடர்ந்து கதி தந்து கடவுளையே காட்டுகின்ற கவிஞர்கள், கண்ணார நாம் கண்டோம், காதார நாம் கேட்டோம், காலத்திரை நீக்கி காட்சிகள் பல கண்டோம். சங்க இலக்கியத்திலிருந்து பார்த்தோம். இந்த தேரை சொந்தமாய் நினைத்து இன்று வரை இன்பமுடன் இழுத்து வந்த கைகளுக்கு வந்தனை செய்யும் நேரம் வந்துவிட்டது. வார்த்தையெல்லாம் ஒற்றை வணக்கமாகி குவிகிறது. மக்கள் தொலைக்காட்சி. தமிழ் கேட்க, தமிழ் பார்க்க, தமிழ் பேச, தமிழ் பயில தமிழனுக்கு வாய்த்த தளம் மக்கள் தொலைக்காட்சி. தமிழனுக்கு வாய்த்த தளம் மக்கள் தொலைக்காட்சி. மண்மனத்தை தமிழ் எடுத்து மறவர்களின் குரல் கொடுத்து விண்வியக்க பரப்புகின்ற வித்தகரின் ஆட்சி. மாணிக்க நெஞ்சினையும் மங்காத பேருழைப்பை சண்முகத்தின் தலைமையிலே வழங்கி வந்த தோழருக்கும் காணிக்கையாக நாங்கள் கரம் குலுக்கி நெஞ்சு தந்து கண்மல்க கைகூப்பி கைதட்டி நன்றி சொல்வோம். ஐயா சைவ பிழம்பாக, சிவஞான பிழிவாக, கைவணங்க துடிக்கின்ற கண்ணியத்தின் வடிவாக, கைவணங்க துடிக்கின்ற கண்ணியத்தின் வடிவாக, தமிழ் தாயின் பெருமைகளில் தலை சிறந்த பெருமையாக, அமிழ்தினிய தமிழிசையின் ஆற்றுப்படுகையாக, அணுகி அருள் புரியும் அண்ணலாக விளங்கும் இந்த குணவானை கும்பிட்டு கும்பிட்டு போற்றுகின்றோம். மூச்செல்லாம் தமிழாக, முகமெல்லாம் சிவமாக, பேச்செல்லாம் இசையான பெருமகனை போற்றுகின்றோம். கன்னி தமிழின் களஞ்சியத்தை, காதலரை சென்னியால் அவர் பாதம் சிவக்க வணங்குகின்றோம். எளிய மனிதரை இளமை வடிவினரை, எளிய மனிதரை இளமை வடிவினரை, ஒளி புனைந்த ஓர் உயிரை ஓயாமல் வணங்குகின்றோம். இந்த பக்கம் மருத்துவம் என்பது தொழில் அல்ல, மனித நேயத்தின் வெளிப்பாடு. இவருக்கு மருத்துவம் என்பது தொழில் அல்ல, மனித நேயத்தின் வெளிப்பாடு. பிறர் வருத்தம் துடைக்க வாழ்வை நடத்தும் வாஞ்சை நெஞ்சை வணங்கி பாடு. இசையில் இதயம் பறிகொடுத்தார், இசையை வளர்க்கும் திருப்பணியில் சேர்ப்பதையெல்லாம் செலவழிப்பார், சேர்ப்பதையெல்லாம் செலவழிப்பார். பார்ப்பவர்க்கு இதெல்லாம் தெரியாது. சந்திர சூரியர் அவர் போலே சரிகம பதனியும் மருத்துவமும் சுந்தரின் வாழ்க்கை வானத்தில் சுழலும் அதிசயம் நாம் கண்டோம். இந்த நிகழ்ச்சியின் வெற்றியினால் நீங்கள் குவிக்கும் புகழெல்லாம் சொந்தமாவது இவருக்கே. சூத்திரதாரி இவரன்றோ? உஷாவின் துணையும் சுறுசுறுப்பும் ஓயா உழைப்பும் யார் அறிவார்? ஆலயத்தை தலையில் சுமக்கும் அஸ்திவாரங்களை யார் காண்பார்? பெற்றதே ஸ்ருதியும் கீர்த்தனையும், பேர் இவரைப் போல் யார் பெற்றார்? மற்ற சுவையின் சிறப்புகளை மன்றில் சொல்ல வழியில்லை. பாடலும் ஆடலும் பக்க வாத்தியமுமாய் பன்னிசைத்த வித்தகர்கள், பாலர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வோம். நேயர்கள் இல்லாமல் நிகழ்ச்சிதான் ஏது? நேசம் நெகிழ்த்தாமல் நெஞ்சம்தான் ஏது? வாயார நீர் சொல்லும் வாழ்த்துகளால் அன்றோ தடையெல்லாம் மீறி நல்ல தடம் பதிக்க முடிகிறது. இது தீந்தமிழின் வெற்றி, தமிழ் இசையின் வெற்றி, தெய்வத்தின் வெற்றி, நேசத்தின் வெற்றி, சேர்ந்து கைகொடுத்த பேருழைப்பின் வெற்றி, செவியார கேட்கும் உங்கள் ரசனையின் வெற்றி. இந்த பயணம் இங்கே முடிகிறது. இன்னொரு பயணம்
எங்கே தொடர்கிறது? வந்தனம் கூறி வாசலை கடக்கின்றோம், வாய்த்தால் மறுபடி வந்து விருந்தளிக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தமிழ் தாக்கி எங்கள் வணக்கம். தமிழிசைக்கும், தெய்வத்துக்கும், கவிதைக்கும், ரசனைக்கும், மக்கள் தொலைக்காட்சிக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.